ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி உள்ள இருமுடிக்கட்டு படத்தோடைய ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு ஃபேமிலி மேன். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அழகான ஒய்ஃப். இப்படி ஜாலியான லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் பயங்கரமாக சரக்கடிச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, இவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு டானாக இருந்திருக்காரு. அதனாலேயே எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டாரு. ஆனால் இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் விடவே முடியல. டெய்லி குடிச்சிட்டு வரனால பொண்ணுக்கு பிடிக்கிறதில்ல. பொண்ணுக்கு அப்பானா ரொம்ப பிரியம். எப்படியாவது அப்பாவை இந்த சரக்கு பழக்கத்துலேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு மாலையை போட்டு விட்டுறாங்க. இப்போ இருந்தாலும் 41 நாள் விரதம் இருக்கணும் இல்லையா? அதனாலேயே நம்ம ஹீரோ கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி சமயத்தில் ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை, வில்லன் நுழைஞ்சிட்றான். இந்த பெண் பிள்ளைங்கள்லாம் பார்த்து ஒரு சம்பவம் ஒன்று செய்கிறான். இப்போ இறுதியில் தன்னுடைய பொண்ணையும் ஊரில் இருக்கிற குட்டி பொண்ணுங்களையும் எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே இதில் நடிச்சுக்கிற ஹீரோ தேஜாங்க. சரியான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதிரடி ஆக்ஷன் ஹீரோவை அமைதியான ஹீரோவை மாற்றி அதுக்கப்புறம் அதிரடிக்குள்ளே நுழைஞ்சி எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸையும் செய்ய விட்டுருக்காங்க. அதேமாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. அப்பா பொண்ணு பாசம் சூப்பரான ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோட இந்த ஜிவி பிரகாஷோடைய பிஜிஎம் சரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப், ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் காட்டிலும் அந்தளவுக்கு இல்லை, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் ட்விஸ்ட் ட்ரெண்டிங்லாம் கொடுத்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ்லாம் எடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். காமெடி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் அது இல்லைங்க. எனவே காமெடி கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் ட்ரெண்டிங்கில் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.